நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜசூயத்துக்காக எல்லா திசைகள்லேருந்து ரிஷிகள் வரவழைக்கப்பட்டார்கள். நானா திசைகள்லேருந்து ராஜாக்கள் வந்திருக்கா. ரக்ஷணாத் தர்மராஜஸ்ய சத்யஸ்ய பரிபாலனாத் சத்ருணாங் க்ஷபணாச்சைவ ஸ்வ கர்ம நிரதா பிரஜாக. பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்கா. நம்ம ராஜா ராஜசூய யாகம் பண்ணி சக்கரவர்த்தி ஆக போறார் என்று திருப்தி. அப்ப கண்ணனையும் அழைத்தார்கள். வேதவியாசரும் வந்து சேர்ந்தார். பல ரிஷிகள்லாம் வந்து சேர்ந்திருக்கார்கள். தத்கிருத்தே பிருத்திவி சர்வா மத்வசே கிருஷ்ண வர்த்ததே. கண்ணன் திருவடியை பிடிச்சுன்னு தர்மபுத்திரன் சொல்றார், உன் அனுகிரகத்தால தான் இவ்வளவு பெரிய நாட்டை நான் ஆள முடிஞ்சது. நான் எம்மாத்திரம் அல்பத்திலும் அல்பம். உன்னுடைய திவ்ய கட்டாட்சம் இருந்தாமல் நான் இதெல்லாத்தையும் பண்ணியிருக்க போறேன்னா, ஆகவே நீர் தான் தீட்சை எடுத்துக்கணுங்கிறான். ஒரு விரதம் பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம்னா அதில் ஒருத்தர் உட்காந்து, ஒரு தம்பதிகள் உட்காந்து தீட்சை எடுத்துக்கணும் இல்லையோ, அதை போய் தர்மபுத்திரன் கண்ணனிடத்தில் செய்யணும்னு சொல்கிறான். கண்ணன் சொன்னான், நாரு தர்மபுத்திரன் எடுத்துக்கிறதுக்கு, நீ தான் ராஜா, நீ தான் தீட்சை எடுத்துக்கணும், உனக்கு தான் எல்லாம் நடக்க வேண்டும். நான் சாரதியாக இருக்கிறதுக்கு வந்தேன், உங்களுக்கு மித்திரனாக இருக்க வந்தேனே தவிர நான் அரசன்னு நிலைநிறுத்தி கொள்ள இங்கே வரல. நான் ராஜான்னு சொல்கிறதுக்கு வேற மேடை இருக்குது தர்மபுத்திரா, அது வேதம்ங்கிற மேடை. அது உன் மேடைக்கு நான் வர வேண்டியது இல்லை. நீ ராஜாவா, உன் மேடையில் இரு, நான் இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன். எங்கே வரணுமோ அப்போ கீதை வரச்சேன்னா தெரியும் யார் மேடைன்னு. இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், தர்மபுத்திரன் பேசலாம், அர்ஜுனன் பேசலாம், அவன் சண்டை போடலாம். ஆனால் என்னைக்கு அர்ஜுனனே கலங்கி போய் நின்னானோ 700 ஸ்லோகங்களால் தான் புருஷோத்தமன் அன்னைக்கு ஸ்தாபித்தார் பெருமாள். 15வது அத்தியாயம் வந்தது. அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதா புருஷோத்தம துவாபிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹ அக்ஷர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே. இதெல்லாம் நீ கண்ணால் பார்க்குற ஆத்மாக்கள், பத்தர்கள், அதோ முக்தர்கள், அதோ நித்தியர்கள், அத்தனை பேரை காட்டில உயர்ந்த புருஷோத்தமன் யான் என்று 15வது அத்தியாயத்தில் தான் கண்ணன் ஸ்தாபிக்கிறார். இப்போ அவர் ஒன்றுமே ஏற்றுக்கல. தர்மபுத்திரா, உனக்குத்தான் எல்லாம் நடக்கட்டும். தம் கிருஷ்ணா பிரத்யுவாச்சேதம் பகூக்த்வா குணவிஸ்தரம் துவமேவ ராஜசார்தூல சம்ராடர்கோ மகாக்கிரமம். வியாசர் வந்தார், கண்ணனும் அமர்ந்திருக்கிறார். வியாசர் தன்னுடைய 4 சிஷ்யர்களோடு வந்திருக்கார். பைலர் வரார், சுமந்து வரார், வைசம்பாயனர் வரார், அதே ஜாய்மினி வரார். 4 பேர் ரோமஹர்ஷனர் அழைச்சிட்டு ஒரு ராஜா இந்திரன் வீத்திருக்கிற மாதிரி உன்னுடைய ராஜசபையில் அமர்ந்திருந்தார். சரி, இனி யாருக்கு ஆதித்யம் பண்ண வேண்டும்? வந்திருக்கிற எல்லாருக்கும் பகு திருப்தியாக உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. ஒரு அத்தியாயம் முழுக்க என்னென்ன சோறு வகை சமைச்சான்னு எழுதியிருக்கார். இப்போ இதை படைச்சா அப்புறம் இன்னைக்கு போய்த்தான் பண்ணணுமா, இங்கேயே கொடுப்பாளான்னு தோணிப்படும். அதனால் அதை அப்படியே விட்டுடுவோம். உங்களுக்கு எப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் வீட்டில் போய் படைச்சின்னு பாருங்கோ. எத்தனை போஜனசாலையா அது. கூர்ஜரத்தினுடைய சாப்பாடு இங்கேயா, மகாராஷ்டிரத்தினுடைய சாப்பாடு இங்கேயா, தமிழகத்தினுடைய சாப்பாடு இங்கேயா, ஆந்திரத்தினுடைய அன்ன வகை இங்கேயா, உத்தரப்பிரதேசத்து அன்ன வகை இங்கேயா, நேபாளம் மிதிலா தேசத்தான் அங்கங்கே சாலை வச்சிருக்காளாம். அங்கங்கே இந்தந்த உணவு வகை வழங்கப்படும். ஒருத்தர் இங்கே போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது சாப்பிட்டு நாள் முழுக்க அது கூட பண்ணிட்டு இருக்கலாம். அதை போல் ஒரு இடத்துலையும் வச்சுருக்கா. வந்திருக்கிறவர்கள்லாம் நன்னா போஜனம் சாப்பிட்டுட்டு நன்னா ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. எல்லாரையும் போய் தர்மபுத்திரம் மேற்பார்வை பார்க்குறான். எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கா, விருந்தோம்பல் ஒழுங்காக நடக்கிறதா, வேண்டிய அளவுக்கு எல்லாரும் தானம் தர்மம் தட்சிணை வேதம் கோஷம் எல்லாம் பண்ணுறாளா என்றெல்லாம் பார்த்து கொண்டு போக அப்படியே யஜ்யம் தொடங்குகிறது. ராஜசூய பர்வத்தில் பிதாமகம் குருஞ்சைவ பிரத்யுத்கம்ய யுதிஷ்டிரஹ அபிவாத்திய ததோ ராஜன் இதம் வச்சனம் அப்ரவீத் பீஷ்மம் துரோணம் கிருபம் திரௌணிம் துரியோதன விவிம்சதி அஸ்மின் யஜ்ஞே பவந்தः மாம் அனுகிரஹந்து சர்வசா. இந்த யஜ்ஞத்தை நடத்தி கொடுக்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எல்லாரும் அடியேனை அனுகிரகிக்கணும். அடியனுக்கு முதல் கேள்வி, யாருக்கு அக்ர பூஜை கொடுக்க வேண்டும்? இத்தனை பேர் வந்திருக்கு. வியாசர் இருக்கார், நாரதர் இருக்கார், பெருப்பெருத்த ரிஷிகள் இருக்கார். இவர்களுக்குள் முதல் பூஜை யாருக்கு கொடுக்க வேண்டும் கேட்டார். சரணக்ஷாலனே கிருஷ்ணோ பிராமணானாம் ஸ்வயம் யபூத். ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றார். எந்தெந்த ரிஷிகள்லாம் வந்திருக்காளோ கண்ணன் வந்து அவ முன்னாடி மண்டி போட்டுண்டு தானே தீர்த்த பாத்திரம் எடுத்து அவ திருவடியை கழுவி ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துட்டாராம். யார் ரிஷிகள் வந்திருக்காளோ கண்ணன் அவர் திருவடியை நாம ஸ்ரீபா தீர்த்தம் சேர்த்துக்கணும். ஆனால் கண்ணன் பண்ணி கேட்குறார், ஒரு ஆச்சார இடத்துல எப்படி நடந்துக்கணும், இதுதான் முன்னோடி, இதை பார்த்தான்னு நீங்கள் நடந்துக்கோனா நம்ம நடந்துக்க மாட்டேங்கிறோம். கண்ணனே நடந்து காட்டுறார், ஆனாலும் நமக்கு புரியலையோ இல்லையோ. அப்படி கண்ணன் மற்ற பேர் திருவடியை விளக்கினார். சல்வரோக சமாவிருத்தா பிப்ரீஷு பலமுத்தமம் திருஷ்டுகாமா சபாம் செய்வ தர்மராஜம் யுதிஷ்டிரம் ந கஷ்டித் ஆஹரத்தத்திர சஹசிராவர மரணகம். ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் ராஜசூய யாகம் எப்படி நடக்கிறது பார்ப்போம், யாருக்கு முதல் பூஜை கொடுக்குறா பார்ப்போம்னு வந்தார்கள். அடுத்து அர்க்க அபிஹரண பர்வ. அர்க்காபிஹரண பர்வ. அர்க்கன மதிப்பு, வேலை மதிப்பில்லாத கண்ணனுடைய பெருமை. அபிஹரணம் அதை பீஷ்மாச்சாரிய ஸ்தாபிச்சு கொடுக்குது. கண்ணனுக்கு இருக்கிற பெருமை இல்லையாக்க பார்த்தான் சிசுபாலன். கேட்பார் செவிசுடு
கீழ்மை வசவுகளே வையும். நம்மாழ்வார் 7ஆம் பத்தில் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என ஆச்சரியமா 10 பாசனம் பாடியிருக்கார். அதில் சாதிக்கிறார், கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையம் ஷேட்பால் பழம்பகவன் சிசுபாலன். சிசுபாலன் திருவடி தாட்பால் அமைந்த சிசுபாலன் மோட்சத்துக்கு போயிட்டான்னு இப்போ சரித்திரம். சிசுபாலனை பற்றி இத்தனை நாழி என்னமோ கண்ணன் வெட்டினார் கொன்னார்லாம் சொல்லியிருந்தீங்களேன்னா அவன் கடைசியில் கண்ணனோடையே சேர்ந்து மோட்சம் அடைந்தான். அது ஏங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம், ஆனால் சுருக்கமான சரித்திரம். ராஜசூய யாகம் தொடங்கித்து யாருக்கு முதல் பூஜை கொடுக்கணுங்கிற கேள்வி எழுந்தது. நாரத பிரமுகாந்தஸ்யாம் அந்நர்வேத்யாம் மகாத்மனா. அப்போது முதல் அர்க்கியம் யாருக்கு? கஸ்மை பவான் மன்யத்தே ஆர்க்கியம் ஏகஸ்மை குருநந்தன ஏகஸ்மை குருநந்தன உபானீயமானம் யுக்தம் நதன்மே ப்ரூமி பிதாமக. பீஷ்மாச்சாரியரே, யாருக்கு முதல் பூஜை கொடுக்கணும்? ஒரு சுற்றி பார்த்தார். இங்கே இருக்கிறவர்களுக்குள்ள சீர்தூக்கி பார்த்துட்டேன், பேச்சுக்கு இடமில்லாமல் கண்ணன் தான் அருகதை உடையவன், ஆகவே அவனுக்குத்தான் அக்ர பூஜை கொடுக்கணும். பீஷ்மர் சொல்லிட்டார். எல்லாரும் சுற்றி சகதேவனை பார்த்தார்கள். சகதேவன் தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டார். கண்ணன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவன் திருவடியை கழுவுறார். தஸ்மை பீஷ்மாபியனுஜாதா சகதேவ பிரதாபவான் ஜப ஊபஜஹ்வேத விதிவத் வார்ஷ்ணேய அர்க்யமுத்தமம் பிரதிஜக்ராத் தத் கிருஷ்ண சாததிருஷ்டேன கர்மண சிசுபாலஸ்து தாம் பூஜாம் வாசுதேவே ந க்ஷமே. அத்தனை பேரும் வாசுதேவனுக்கு பூஜையை ஒத்துருக்கிறச்சே சிசுபாலன் மட்டும் எழுந்திருந்து எதிர்த்தான். இந்த இடைப்பிள்ளைக்கு ஒண்ணுமெரியாதவனுக்கு போய் இவ்வளவா? நாயமர்கதி வார்ஷ்ணேயஸ் திஷ்டஸ்திக மகாத்மசு மகீபதிஷு கௌரவ்ய ராஜயத் ராஜவத்து பார்த்திவார்கணம். இது அரச சபை. அரசர்களை ஒருத்தருக்கு கொடுங்கோ. பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அதை போல மகாச்சாரியர்களுக்கு கொடுங்கோ. பெருத்த பண்டிதர்கள்லாம் வியாசர் முதலான வந்திருக்கா கொடுங்கோ. அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவனுக்காரு இவனுக்கு என்ன தெரியும்? இவனை தன்னை பண்டிதன் நினைச்சிட்டு இருக்கான். இவன் திருட்டு தானே எனக்கு தெரியும். கிருஷ்ணஹா ஜாரஹா கிருஷ்ணஹா சோரஹா. கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் பொய்யன், 16,000 பேரை கல்யாணம் பண்ணவன், தன் மனைவியை ரட்சிக்க முடியாமல் எங்கிட்ட வந்தவன், நான் சற்று அண்ணாந்து இருக்கிறச்சே தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணவன், அதனால் இவனுக்கு இது கொடுக்கணும்னு அருகதை இருக்கிறதாவே தெரியல என்று என்னென்ன வெய்யணுமோ வெசு தீத்தான். அவன் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்னொன்னும் குற்றம் என்று எப்படி ஒரு இதை பற்றி தான் ஆழ்வார் சொல்லச்சே, கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் ஷேட்பால் பழம் பகைவன்னார். சிசுபாலன் ரொம்ப பழைய பகைவன். அர்த்தம் என்ன தெரியுமோ? சிசுபாலன் இப்போ 3ஆம் தலைமுறை பகைவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் தலைமுறை பகைவன் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன். அடுத்த தலைமுறை பகைவன் ராவணன் கும்பகர்ணன். 3ஆம் தலைமுறை பகைவன் தான் சிசுபாலன் தந்தவக்தர். அதனால தான் ஆழ்வார் பழம் பகைவன்கிறார். இன்னைக்கு இல்லே ஷேட்பால் பழம் பகவன் சிசுபாலன். ஓர் முறை 2 பேருக்கு ஜெய விஜயர்கள்னு பெருமானுடைய துவாரபாலகர்கள். அவளுடைய சனக சனந்தனாதிகளுடைய சாபம் அவளுக்கு. அதனால தான் 3 முறை அவள் ராட்சசாளாவும் அசுராளாவும் பிறக்க வேண்டிய தேவை. அதனால சிசுபாலன் பிறந்தாராம். அவர் பேச்சு எப்படி இருக்கும்னா, கேட்பார் செவிசுடு. இப்போ நம்மளாம் பக்தாள் உட்காண்டிருக்க மொழியும் கண்ணனை பற்றி அவன் பேசுகிறான்னு வச்சுங்க, அவன் பேச்சில் இருக்கிற சூடு காதை பொத்தி விடுவான். நான் அங்கே காது கேட்குறபடி இப்படி பேச வேண்டான்னா. கேட்பார் செவிசுடு என்ன அப்படி காதை பொத்திப்பாளாம். யுதிஷ்டிரர் அவனுக்கு சமாதானம் சொல்கிறார், சிசுபாலா இந்த மாதிரி பேசாதே. ஏன்னா போன வேகத்தில் அவனை வெசிவிட்டு சபையிலேருந்தே வெளியில் போயிட்டான். அவன் பின்னாடியே தொடர்ந்துன்னு யுதிஷ்டிரர் போய் அவனுக்கு சமாதானம் சொல்கிறார். பீஷ்மன் சொல்கிறார், இவனுக்கு என்ன சமாதானம் சொல்லிட்டு இருக்கே, புரிஞ்சவாளுக்கு தான் பேச வேண்டும், இவனிடத்துல பேச வேண்டிய தேவையில்லைன்னுட்டு இந்த பர்வத்தில் மீதம் இருக்கிற அனைத்து ஸ்லோகத்திலும் கண்ணன் அவதாரத்திலேருந்து தொடங்கினார். அவனுடைய எல்லா சேட்டிதங்களையும் சொல்கிறார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்லோகம், கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திர் அபிசாப்பயா கிருஷ்ணஸ்ஸஹி கிருதே விஸ்வமிதம் பூதம் சராச்சரம். கிருஷ்ண ஏவகி லோகானாம், இந்த உலகனைத்தையும் படைத்தது இவன், உலகனைத்தையும் லயிப்பது இவனிடத்தே, உலகனைத்தையும் காப்பது இவன், இந்த ஜகத்து சராச்சரங்கள் அனைத்தும் அவனுடையது. இந்த உண்மை தெரியாதவர்கள் என்ன வேணும்னா பேசலாமே தவிர, இப்போ நான் இந்த உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். தானம் தாக்ஷ்யம் ஸ்ருதம் சௌரியம் ஹ்ரீஹி கீர்த்தி புத்திர் உத்தமஹா சன்னதிஹி ஸ்ரீ திருதி துஷ்டி புஷ்டிச்ச நியதாச்சுதே. அச்சுதனிடத்துல தான் அனைத்து நல்ல பண்புகளும் உள்ளன. சிசுபாலா நீ தெரியாமல் பேசுகிறாய், வாயடக்கு என்றவர் சொன்னார். ஆனால் அவன் அடங்காமல் கேட்டான். அப்போ யுதிஷ்டிரர் கேட்குறார், நீர் சொல்கிறத பார்த்தா கண்ணனை பற்றி உமக்கு நிறையா தெரியும் போல் இருக்கேன். அப்படி என்ன? நாங்கள் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அத்தை பிள்ளை,
அவ்வளவுதான் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். அத்தை பிள்ளை மாமா பிள்ளை வருவோம் எங்களுக்கு தெரியும். அப்போ ஏதோ பால்ய சேட்டிதங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உமக்கு அதுக்கு மேலே தெரியுமான்னு தர்மபுத்திரர் கேட்குறான். பீஷ்மர் கிடைத்தது வாய்ப்புன்னுட்டு முதல்ல கண்ணன் அவதரித்தான்கிறதுலேருந்து தொடங்கினார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி இட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உன்கண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே என்று கண்ணன் அவதரித்ததிலிருந்து அவன் வெண்ண திருடினது, கட்டுண்டது, சகடாசுரனை முடித்தது, பூத்தனையை முடித்தது, அதை பற்றி ஆழ்வாரே சாதிக்கிறார். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னம் என்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல கேயத்தீங்குழல் ஊதித்தும் பின்னத்தோள்கள் மணந்ததும் கிருஷ்ண அவதாரமே சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணதொடு உண்ண போந்திமிலேற்றுவன்கூன் கோட்டடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பு நிற்கே ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதரார் திறத்துவன் ஆனை என்ன சென்னடத்த மாயம் என்ன மாயமே. அவர் அவதரித்தது தான் எல்லாருக்கும் தெரியும், புறப்பட்டு போயிட்டார்னு தான் தெரியும். அதற்குள் எத்தனை சேட்டிதங்கள் கண்ணன் பார்த்துட்டு இருக்காராம். வைகுந்தத்திலேருந்து எப்போ கீழே போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணலாம், அங்கே இருக்கிறவெல்லாம் விட மாட்டேங்கிறா. ஆமாம், ராமாவதாரம் வரைக்கும் எடுத்து இப்போ என்ன சாதிச்சீர்? ஒன்றும் இல்லை. போய் ஒருத்தர் சரணம்னு சொல்ல மாட்டேங்கிறா. யாரையும் உம்மால வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு வர முடியல. அவன் போகிற வழி தான் போகிறான். அதனால் நீ ஒன்றும் கட்டப்பட வேண்டாம், வைகுந்தத்தோடு இருந்துரும் என்று பத்திரிகைகள்லாம் சொல்கிறா. கண்ணனுக்கானா தவிக்கிறது உள்ளம். கீழே போகணுமே, கீதை உபதேசிக்கணுமே, ஒரு 4 பேரை திருத்தணுமே, திருத்தி நாம் அழைச்சின்னு வரணுமே. சந்தர்ப்பம் பார்த்துருந்தார். பெரிய பூஜை நடக்கிறது வைகுந்தத்தில், ஆராதனம். அவள் தூபஹாரத்தி காட்டுவாளோ இல்லையோ, அகிர் புகையெல்லாம் வச்சு தூபம் காட்டுறோமே, அந்த தூபத்தை காட்டுறச்சே ஊர் முழுக்க அந்த சபா முழுக்க ஒரே புகை. அந்த பக்கத்தில் கண்ணன், இந்த பக்கத்தில் நித்தியசூரிகள், நடுவில் புகை. கண்ணன் அந்த பக்கம் உட்காண்டிருக்கிறதே தெரியலையா. இதுதான் நான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சட்டுன்னு கீழே இறங்கி விட்டார். இறங்கி இங்கே பண்ண வேண்டியதை மொத்தத்தையும் பண்ணிட்டு 100 வயசு முடிஞ்சுட்டு திரும்ப போய் தன் சபையில் உட்காந்துக்கிறார். அப்பவும் அவள் என்ன திரும்ப பண்ணியிருந்தா? அதே தூபஹாரதி. ஏன்னா அது வைகுந்தம். நம்ம ஊரில் இருக்கிற காலக்கணக்கே வேற, வைகுந்தத்து காலக்கணக்கே வேற. வைகுந்தத்தில் காலமே ஓடாது, பண்ணிண்டே இருப்பா. அதனால தான் ஆழ்வார் சொல்லச்சே, அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் அந்த தூபஹாரத்தை முடிக்கிறதுக்குள்ள மாயையோட கிழ பிறந்தான். ஆனை காத்து ஓர் ஆணையை ரட்சித்து விடுகிறான் கஜேந்திரத்தை. ஓர் ஆனை கொன்னு குவலையாபிடம்ங்கிற ஆணையை கொன்னுடுறான். ஓர் கன்று குட்டியை காக்குறான் தன்னேராயிரம் பிள்ளைகளோட. ஓர் கன்று வத்சாசுரனை அழிச்சுடுறான். ஆனை காத்தோர் ஆனை கொன்னது அந்நியாயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி நெய் உண்டி பசுமாடு கொடுக்குற நெய் எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஆனை மேய்த்தி பசுமாடுகளை மேய்க்கிறான். திவத்திலும் பசு நிறமே போத்தி சங்கனிவாயங்கள் ஆயர் தேவேயன்னு நித்தசூரிகளுக்கு நாயக்கனாக இருக்கிறத விட பசுமாடு பின்னாடி போகிறதான் அவனுக்கு பிடிக்கிறதான். கண்ணன் ஓடும்போது மாடுகள்லாம் அங்கேயும் எங்கேயும் சரிக்கிறதோ இல்லையோ, அப்போ கையில் கடையாவும் கழிகோலும் கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும் திருவடிகளிலே கிளந்து ஆரவாரிக்கிற குளிர்மத்தின் கோடாமலுமான பெருமானுடைய கோபால வேஷம். அவன் கோபாலனா போகிறான், கோபாலனா வருகிறான்னா உலகமே மயங்கி நிற்குனா. மழைகளோ வருகதென்னு மங்கிரமால் சாலக வாசல் பற்றி நுழைவனர் திரிபவனாகி. ஒரு நாள் கார்த்தால கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்குள்ளே ஊரே தவிச்சு போடுமா. ஒரு வேளை கண்ணனை நம்மால் பார்க்க முடியலையோ இல்லையோ, அப்படி போன கண்ணன் வந்த கண்ணன் ஒரு நாள் அந்த ஊர் பட்டதை அவளுக்கு தெரியும். 10 வயசு வரைக்கும் கோகுலத்தில் நந்த கிராமத்தில் இருந்தார். கோவர்தனோத்தரம் நடந்தது. அருஷ்டாசுரனை முடித்தார், அகாசுரனை முடித்தார், பிரலம்பாசுரனை முடித்தார், தேனுகனை முடித்தார், அரிஷ்டனை முடித்தார், கேசியை முடித்தார், பகாசுரனை முடித்தார். அனைவரும் முடிந்து போக இனி ஆள் இல்லைன்னு தெரிந்து ஆக்கூரன் வந்து கண்ணன் அழைச்சிட்டு போனார். திரும்ப வில்யாகத்துக்கு போனார். முதல்ல குவலையாபீடம் யானையை முடித்தார். அதை பற்றி ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடரு துருட்டி ஊறுகொள் திண்பாகன் உயிர் செகுத்து போர்கடா அரசர் புடக்கடா மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீறுகொள் சித்தாயம் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே. திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறுன்னு மலையாள திவதேசம். அந்த இடத்துல திருச்சித்தாறு நதிக்கு பேர், திருச்செங்குன்னூர் பெருமாளுக்கு பேர். அந்த பெருமாள் தான் மகாமதிகள் அச்சங்கெட்டு வர்த்திக்கும் ஸ்தைரியம். யாரும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு இருக்கிற ஸ்தைரியம், நமக்கு இருக்கிற பலம் ஆறுக்குண்டூர் கண்ணன் வெளிப்படுத்தினான். ஆன முடிஞ்சது. முஷ்டிக சாணூரர்களை அழித்தான், கம்சனை குஞ்சிபிடி திடித்தான், முடுத்தான். அதுக்கப்புறம் சாந்தீபனி இடத்துல போய் 64 நாட்களில் 64 கலைகளையும் பாடம் படித்தான். பிற்பாடுதான் மறுபடியும் மதுரப்பட்டணத்துக்கு வந்தார். தந்தையாருக்கும் தாத்தாவுக்கும் முடிசூட்டு விழா நடந்தது.
ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார். பீஷ்மகனுடைய பெண்ணு விதர்ப்ப தேசத்தில் போய் திருமணம் புரிந்தார். ருக்மிணியோடைய பிரத்யும்னன் பிறந்தான். பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறந்தான். சத்யபாமையை நக்னஜித்தை ஜெயித்து கல்யாணம் பண்ணிட்டார். ஜாம்பவதியை ஜாம்பவான ஜெயித்து கல்யாணம் பண்ணிட்டார். சமந்தக மணி உபாக்கியானத்தை முடித்தார். எங்கோ போர் நடந்துருக்கிறச்சே நரகாசுரன் முராசுரன் முதலவர்களை முடித்தார். நரகாந்தகன்கிற பேர் பெற்றார். பாணாசுரனை முடித்து அவனுடைய 998 கையை வெட்டி தன்னுடைய பேரனான அனிருத்தனுக்கு உஷய கல்யாணம் பண்ணி வந்து கொடுத்தார். பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து துவாரகையில் நட்டார். மொத்த கதையும் சொல்லிட்டார் பீஷ்மர். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கண்ணன் என்னென்னலாம் பண்ணிருப்பாரோ இப்பேற்பட்ட கண்ணன் தான் தோ பக்கத்தில் உட்காண்டிருக்கார். யாருன்னு அறியாமல் அசட்டுத்தனமாக பேசுகிறாய், உனக்கு பதில் சொல்லிட்டு வேண்டிய தேவையில்லை. பீஷ்மர் பார்த்து தர்மபுத்திரா நீ இவனுக்கு அக்ரபூஜை கொடு என்று கைகாட்ட சகதேவன் வந்தது நிச்சயமாயித்து. அப்போ சகதேவன் சொல்கிறான், எங்கள் பெரியவர் பீஷ்மர் சொல்லிட்டார் கண்ணனுக்கு தான் அக்ரபூஜை கொடுக்கணும்னுட்டு. கண்ணனை தவிர மற்றொருத்தனுக்கு அக்ரபூஜை நீங்கள் யாரேன்னு சொன்னால் அவனை இடது காலால் உதைப்பேன்னு காலத்தூக்கி காட்டினான். அப்போது ஆகாசத்திலேருந்து பூ மாறி பொழிஞ்சாலும் எல்லாரும் தேவர்கள் அதை எழுதியிருக்கார். ஒரே ஒரு எதழ் பூ கூட இத்தனை கதை பேசின பீஷ்மர் தலையில் விழலேன்னு விட்டார். பீஷ்மர் இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஒரு பூ அவர் தலையில் விழலையாம். யாரா ஏன்னா அவர் நேரடியாக சொல்லியிருக்கார் கண்ணன் பெரியவன், அது போறவே போறாதுங்கிறார். கண்ணனை தவிர இன்னொருத்தன்னு வாயை திறந்த இடது காலால் உதைப்பேன் நான் இல்லையோ அவன் தான் வீரன், அவனுக்குத்தான் கொண்டாட்டம்னுட்டு தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சிருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சனாதன தர்ம கொள்கைக்காராளே இருக்கட்டும் இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு பகவத் விரோதமாக வேத விரோதமாக பேசினால் கண்டிப்பாக கேட்க வேண்டியதை கேட்டுத்தானே தீர வேண்டும். பயந்துண்டு ஜன்னலையும் கதவையும் சாத்தின்னு போகிறதுக்காக நம்ம இருக்கோம். இப்போ அதுக்காக கண்ணன் இத்தனை சொல்லி கொடுத்தார், அதுக்காக வியாசர் இத்தனை எழுதி வச்சிருக்கார். ஆக கண்ணனுக்கு அக்ர பூஜை கொடுக்கப்பட்டது. ராஜசூயாக அற்புதமாக நடந்தேறியது. அந்த சமயம்தான் சிசுபாலனுக்கு ஒரே கோபம். அப்போ சிசுபாலனுடைய கதை சொல்லப்படுது. ரொம்ப சுலபமான கதை. சிசுபாலனுடைய தந்தையார் வேற யாரும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, கண்ணனுக்கு சொந்த அத்தை பிள்ளை. அவனுடைய சரித்திரம் தான் சொல்கிறார். சிசுபால சரித்திரத்தை பீஷ்மாச்சாரியர் எடுத்துரைத்து இவன் ரொம்ப சாமானியன், இவனுக்காக கண்ணனை அழிக்கிறதுக்காகத்தான் கண்ணனே அவதாரம் பண்ணியிருக்கார். அவன் கதையை சொல்கிறேன் கேட்டுங்கோ. இவன் பிறந்த போதே 3 கண்களும் 4 கைகளும் இருந்தன. அப்போ ஆகாசத்தில் அசரீரி ஒலிச்சது. கண்டிப்பாக இவன் ஒருத்தர் அழிக்க போகிறார் போடுவார்னு சொல்லித்து. ரொம்ப அதீத பலசாலியாக தான் இருந்தான். அந்த சமயம் இவன் சேதி தேசத்து மன்னவன் தமகோஷனுக்கு பிள்ளை. தமகோஷனுக்கும் வசுதேவருடைய உடன் பிறந்தாளுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. அவள் 2 பேருக்கும் தான் இந்த குழந்தை பிறந்தது. ஆகாசவாணி சொல்லித்து அவன் போயிடுவான்னுட்டு. அப்போ தாயார் கேட்குறா, எப்படி போயிடுவான், யார் கையால் போயிடுவான்னு தெரிஞ்சுக்கணுமேனுட்டு. அப்போ சொல்கிறது, யார் மடியில் இந்த குழந்தைய வைக்கச்சே அவனுக்கு இருக்கிற 3வது கண்ணு மறைஞ்சு அதிகப்படி இருக்கிற 2 கைகளும் விழுந்துடுறதோ அவன் தான் இவளை கொல்ல போகிறான்னு அர்த்தம்னு ஆகாசவாணி சொல்லித்து. அவளும் வந்திருந்த எல்லார் மடியிலையும் வச்சு பார்த்துட்டா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. துவாரகையில் பலராமனும் கண்ணன் இருந்தா. அப்புறம் அவர்கள் ஒரு நாள் வந்திருக்கிறச்சே அவர் மடியில் உட்காத்தச்சே கண்ணு உள்ள போயிடுத்து, 2 அதிகப்படி கை விழுந்துடுத்து. ஓஹோ கண்ணன் தான் இவளை அழிக்க போகிறான் போல் இருக்குதுன்னு தெரிஞ்சு விட்டா. கண்ணன்ட்ட பிரார்த்திக்கிறா, என் பிள்ளை பண்ணுற தப்பெல்லாம் நீர் மன்னிச்சொடணும். அவர் சொன்னார், கண்டிப்பாக மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோ, 100 தப்பு வரைக்கும் மன்னிக்கிறேன். அவன் எத்தனை அபச்சாரப்பட்டாலும் 100 அபச்சாரங்களை மன்னிச்சுடுறேன். அபராத சதம் க்ஷாமியம் மயாக்கியஸ்ய பித்ருஷ்வசா புத்திரஸ்ய வதாரகஸ்ய மாத்வம் சோகே மனக்கிருதாக. நீ சோக்கப்படாதே, விதியின்படி தான் அனைத்து நடக்கும், நான் 100 தடவை பொறுத்துருக்கேன்னு சொன்னார். இவன் ஒன்னொன்னா விஷயம் இருக்கிறச்சே கண்ணன் வாயே தற்கலை. இப்போ நம்ம 6 அத்தியாயம் தாண்டியிருக்கோம். ஒரு வார்த்தை கண்ணன் பேசவே இல்லை. அக்ர பூஜை கொடுத்தாருங்கிறதுலேருந்து ஊர் முழுக்க பேசுறது. ஆனால் அவர் பேசாமல் இருக்கார். ஒருத்தர் பேசச்சு இவன் கூட வெய்யறான். இந்த விஷது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிடனா 100 அனைத்துக்கும் சேர்த்தால் சரியா 100 தடவை வெய்யற வரைக்கும் காத்திருந்தார். 1 ஆச்சு, 2 ஆச்சு, 30 ஆச்சு, 40 ஆச்சு, 80 ஆச்சு, 100 ஆச்சு. அப்பதான் கண்ணன் பொங்கி எழுந்து, இனி இவனை விட்டு லாபமில்லை, அழிப்போம்னு கையில் சக்கராயுதத்தை நினைக்க கருதுமிடம் பொருதுமுனல் கை நின்ன சக்கரத்தன் என்று ஏதஸ்மின்னேவ காலேது சக்கரே ஹஸ்தகதே சதி உவாச்ச பகவான் உச்சைர் வாக்கியம் வாக்கிய விசாரதா ஸ்ருண்வந்து மே மஹீபாலாக ஏனைதத் க்ஷமிதம் மயா அபராத சதம் க்ஷாமியம் மாதுரசேவ வாச்சனே. இவன் தாயாருக்கு கொடுத்த வாக்கின்படி 100 அபராதங்களை பொறுத்துட்டேன், இனிமே பொறுக்க மாட்டேன்னுட்டு கையில் சக்கராயுதத்தோட நின்றார். கடைசி நிமிஷம் இப்போ சிசுபாலனுக்கு பெருமான் நிற்கிறத பார்த்தால் கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் ஏத தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதர ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ண ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷ. ஆச்சரியமான திருக்கோலத்தோட சேவை சாய்ச்சிருக்கார்.
அந்த நிமிஷம் பார்க்கறச்சே அந்த திருக்கோல் அவன் மனசில் பதிந்து ஒரு நிமிஷம் ஜீவ சுவாதந்திரத்தால் அவன் முடிவெடுத்தாகணும். அப்பவும் அவன் முடிவெடுக்கணும். ஏன்னா பெருமானுடைய அழகு கண்டப்பட்டு தெரிஞ்சுடுறதுன்னா ராவணனும் தெரிஞ்சிருக்கலாம், அப்படி நடக்கலை. இந்திரஜித்தும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த அழகை சேவித்த உடனே பெருமானுடைய திருமேனியை சேவித்தால் பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரேன்னு உபனிஷத் வாக்கியம். நாம் பண்ணியிருக்கிற பாபங்கள்லாம் உடனே கழிஞ்சுடுமா, நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் போயிடும், ஹிருதயத்தில் இருக்கிற முடிச்சுகள்லாம் விலகி போயிடும். அதை போல எல்லாம் விலகி இருக்கு. அவன் அதுக்கு ஒத்துழைக்கவே அந்த கடைசி நிமிஷ திருமேனி தரிசனம் அவன் பாபங்கள் அத்தனையும் தொலைக்க சபையே பார்த்துட்டு இருக்கிறச்சே கண்ணனோடையே கலந்தான். ஆக சிசுபாலன் அத்தோட அவன் அத்தை பிள்ளை இல்லையா, ஏன் கொடுத்தாரு நம்ம யார் கேட்க வேணும்னா நம்மளும் அத்தை பிள்ளையா பிறந்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான் முடியுமே தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம், அத்தை பிள்ளைன்னா சரணாகதன்னு அர்த்தம், அதுதான் முக்கியம். நம்மால் இப்போ அத்தை பிள்ளையா பிறக்க முடியாது, ஆனால் சரணம்னு திருவடியை பச்சலாமோ இல்லையோ, இதுவானு கேள்விக்குறி கொடுக்கலாமான்னுட்டு நமக்கு ஒன்றும் கேள்வியே இல்லாத கண்ணன் கொடுக்கலாமோ இல்லையோ, அந்த அளவுக்கு நாம பக்தியை காட்டலாம், நாம பிரபன்னாளர்களாக இருக்கலாமே. ஆக கண்ணன் சிசுபாலனை அழித்தான். முடிந்தது. பிரகிருஷ்டா கேசவம் ஜக்முஹு சம்ஸ்துவந்தோ மகர்ஷயாக வாக்கியானச்ச பிராமணாச்ச மகாத்மானஹ பிரார்த்திவாச்ச மகாபலாக சசம்சுர் நிர்வൃதா சர்வே திருஷ்டுவா கிருஷ்ணஸ்ய விக்ரம். கண்ணனுடைய விக்கிரமத்தை அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள். ராஜசூய யாகம் முற்று பெற்றது. கண்ணன் விடை பெற்று கொண்டு புறப்படுறார். ஆனால் இது இத்தனையும் பார்த்து கழித்து இருந்திருக்கணுமே துரியோதனன், துச்சாசனன், கர்ணன். அவர்களுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே கொஞ்ச நாள் தங்கணும்னு தோணித்து. தங்கினா நடந்த இடத்துல கீழே விழுற இடத்துல மேலே நின்னா, மேலே நிற இடத்துல கீழே விழுந்தா, விழுந்ததை பார்த்த உடனே தாங்களே கோபம் கொப்பளிச்சது. திரும்பி போனா தந்தையார் இடத்துல உருக்கினா, தியூத்தத்துக்கு கேட்டால் சொக்கட்டான் சூதாட்டம் நடந்தது, மொத்தத்தை அழிஞ்சது. மறுபடியும் சூதாட்டம் நடந்து காட்டுக்கு போகணும்னு சொன்னதோட தியூத பருவா அனுத்யூத பருவத்தோட சபா பருவம் முற்று பெறுகிறது. சொக்கட்டான் எப்படி நடந்தது, சூதாட்டத்திலேருந்து வனப்பருவத்தில் நடந்த ஆச்சரியமான சரித்திரங்கள்லாம் நாளை இந்த கோட்டியில் தெரிவிக்கிறேன்.